अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी योगवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये நமஹ. பவித்ரேந்திரயானி நதிக்கரையில் மாவலி ஞானேஸ்வர் மகாராஜின் சமாதியின் அருகில் அமர்ந்து கொண்டு அவர் எழுதிய சங்தேவ் பசாஸ்தி என்ற அத்வைத கிரந்தத்தின் 43 ஸ்லோகங்கள் நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இன்று நாம் காணவிருப்பது 44வது ஸ்லோகம். அந்த அத்வைத முழுமையான கிரந்தத்தின் ஒரு முக்கியமான ஸ்லோகமாக இது அமைந்திருக்கிறது. அதை இப்போது படிக்கிறேன். Whether one acts, speaks and thinks or does none of these, both these states reside in your true nature without leaving a trace என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஒருவன் செயல்படுவதும் பேசுவதும் நினைப்பதும் அல்லது எதையும் செய்யாமல் இருப்பதும், இந்த இரு நிலைகளும் உன்னுடைய உண்மையான இயல்பில் ஒரு அடையாளமும் இன்றி அடங்கி விடுகின்றன. பிரம்மம் அப்படின்ற விஷயத்தான் ரொம்ப எலாபரேட்டா நாம் புரிஞ்சிட்டு இருக்கோம். இப்ப நான் யார் அப்படிங்கிறத பார்க்கும்போது போன ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இருமைகள் அப்படிங்கிறது இருக்கவே முடியாது. நான் உன்னை பார்த்தா நான் என்னத்தான் பார்க்க முடியும், என் மனசுதான் உன்னுடைய வடிவில் ரெஃப்ளெக்ட் ஆகி அங்க நீ என்ன செஞ்சாலும் அது நான் தான் செய்யறேங்கிற மாதிரி இருக்கும். நான் உங்ககிட்ட பேசினா அது நான் என்கிட்ட பேசுற மாதிரி தான், நீ கேட்கறது அப்படிங்கிறது நான் என்கிட்டயே கேட்கிற மாதிரி தான். இந்த மாதிரி விஷயங்களை இவ்வளவு ஸ்லோகங்கள்ல வரிசையை அடுக்கிக் கொண்டே வந்து கொண்டிருந்தார். சரியா? கடைசியா என்ன சொல்லிட்டாருன்னா, நான் உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஒன்னஸ் ஃபீலை மிஸ் பண்ணிடுவேணும் அப்படின்னு, ரெட்டைகளுக்குள்ள முழுமையா போயிட்டா ஒன்னஸ் ஃபீலே மிஸ் ஆயிடுவோம்னு பயமா இருக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லியிருந்தார். ஸோ அல்டிமேட்லி அதுல புரிய வேண்டிய அவசியம் என்னன்னா, ஒன்னஸ் ஃபீலை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அது ரெட்டைகளாக தென்படுகிறது என்பதற்காக அது உண்மை அல்ல அப்படிங்கிற அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதை நீங்க உண்மைன்னு நினைச்சீங்கன்னா அப்போ உண்மையா இருக்கின்ற நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். அப்ப இரட்டைகளா இருப்பது எப்போதும் மாயையே அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள்ள எப்பயுமே இருக்கணும். இந்த இரட்டைகளை எப்போதும் நீங்கள் உண்மை என்று நினைக்க கூடாது. ஸோ இது வரைக்கும் நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம். பிளஸ் அது எக்ஸ்ட்ரீமா போன ஸ்லோகத்துல வந்து அங்க உண்மையில யாருமே இல்லை, அவங்க யாரா இருந்தாலும் என் மனம் தான் அங்க ரெஃப்ளெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிற அந்த கர்மிக் பிரின்சிபிள் பேஸ் பண்ணியும் நம்ம பார்த்தாச்சு. இவ்வளவும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செயல்படுதல் அப்படிங்கிறது ஒண்ணு சொன்னாலே போதும். ஒன் ஆக்ட், ஸ்பீக்கிங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆக்ட் தான், திங்கிங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆக்ட் தான். ஆனாலும் அவர் சொல்லியிருக்காரு, செயல்படுவது, பேசுதல் என்ற செயல்பட்டாலும் சரி, அல்லது திங்க் பண்றது என்ற செயலை நீ செய்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது எதையும் செய்யாமல் இருந்தாலும் சரி. ஸோ இந்த இரு நிலைகளும் உன்னுடைய உண்மையான இயல்பில் ஒரு அடையாளம் இன்றி அடங்கி விடுகின்றன. அப்படின்னா அர்த்தம்னா, நான் இந்த உலகமா விரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த உலகமா விரியலேன்னாலும் சரி, எனக்குள்ள ஆக போறது ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம். சரியா? அதாவது சிம்பிளா ஒரே வரையில சொல்லணும்னா, வெதர் ஒன் ஆக்ட்ஸ் ஆர் டஸ் நன், ஐ மீன் ஆர் டஸ் நாட் டூ எனிதிங், அதாவது ஒருவன் செயல்பட்டாலும் செயல்படாமல் இருந்தாலும், அவ்வளவுதாங்க. இப்போ பிரம்மம் செயல்படுவான், பிரம்மம் அகர்த்தா போக்தா என்று சொன்னார்களே. ஆனா இங்க இந்த கிரந்தத்துல நான் தெளிவா சொல்லியிருக்கேன், இவர் வந்து மாயைக்கு தள்ளி இருக்கிற பிரம்மம், ரெண்டா தான் பிரிச்சு பிரிச்சு பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப செயல்படுதல் அப்படின்னா மாயைக்குள்ள இருக்கும்போது, செயல்படாதிருத்தல் அப்படின்னா மாயையை விட்டு விலகி இருக்கும்போது, இந்த ரெண்டே ஆஸ்பெக்ட் உள்ளதான் வந்து இந்த கிரந்தம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இங்க சொல்ல வர்றது என்னன்னா, மாயைக்குள்ள இருந்தாலும் சரி, மாயையை விட்டு விலகி இருந்தாலும் சரி, நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு ஹிம்.
இங்க ஒரு ரிசைட் இன் ட்ரூ நேச்சர் வித்தவுட் லீவிங் எ ட்ரேஸ், அடையாளமின்றி நீ உன் ஒரிஜினல் நேச்சர்ல இருப்ப அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு அர்த்தம். உதாரணமா நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்க ஒரு மாதிரியும், நீங்க செயல்படாம இருக்கும் போது வேறு மாதிரியும் அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் பிரிச்சு காட்ட முடியாது என்னால. இந்தந்த அடையாளங்களோடு இருந்தால் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், இந்தந்த அடையாளங்களோடு இருந்தால் நீங்கள் செயல்படாமல் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத விட அந்த உண்மையான உணர்வு, அந்த சச்சித்தானந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வுல என்னால டிஃபரன்ஸ் காட்ட முடியாது. நீ வெளியில பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா அந்த உணர்வுல டிஃபரன்ஸ் இருக்குமா? இருக்காது. ஆக்ட் பண்ணும்போது நீங்க அழலாம், சிரிக்கலாம், குதிக்கலாம், என்ன வேணா பண்ணுங்க. ஆனா உங்களுடைய உணர்வுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்க போதா அப்படின்னா இல்லை. இப்ப நீங்க எதுவுமே செய்யாம இருக்கும்போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்ததோ அப்படியே தான் நீங்க எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போதும் இருக்கின்றது. ஸோ இட் இஸ் ஆல் இன் தி ஆக்ஷன்ல, ஆக்ஷன்லெஸ்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த உடலினுடைய செயல் இல்லாமல் இருக்கிறதுல டிஃபரன்ஸை பாருங்க. ஆனா உங்களுடைய பிரம்ம உணர்வுல உங்களால டிஃபரன்ஸை பார்க்க முடியாது. ட்ரேசஸ் ஆஃப் டிஃபரன்ஸை கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறார். ஒரு சின்ன ட்ரேஸ்னா ஒரு துளி அளவு ஒரு வித்தியாசம் கூட அந்த உணர்வுல இருக்காது அப்படின்றதுதான் மெயினா அவர் சொல்ல வர்றாரு. அந்த உணர்வுல அது அப்படியே தான் இருக்க போகுது. இது ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது உணர்வு அப்படின்னா என்ன சொல்லலாம், பொதுவாவே நமக்கு என்ன தோணிடுது அப்படின்னா இந்த மாயா உணர்வு, மன உணர்வு, பிரம்ம உணர்வு, இப்படி ரெண்டு உணர்வை ரெண்டாவே நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்தே பழகிட்டோம். ஒன்னாவே பார்த்து நமக்கு பழக தெரியல. அப்போ இந்த யாராவது நம்ம பேசிக்கலி நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கும் போதுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது நம்மளை திட்டுறாங்க, இல்லை நம்ம யாராவது திட்டுறோம். இப்போ இந்த மாதிரி மன உணர்வுகள்ல இருக்கும்போது அப்படிங்கிறது செயல்படுகின்ற உணர்வு அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. செயல்படாது இருக்கின்ற உணர்வு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த உணர்வும் இந்த உணர்வும் எப்படிங்க ஒண்ணாக முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் பெரிய வருது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு உணர்வு இருந்தது இல்ல, அந்த உணர்வுக்கும் நீ பயங்கரமா குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, பேசிட்டு இருக்கும்போது, சிரிச்சிட்டு இருக்கும்போது, கோவப்பட்டு இருக்கும்போது, என்ன வேணா பண்ணிட்டு அப்பையும் உன்னுடைய உணர்வுல டிஃபரன்ஸ் இல்லைங்கிறாரு. உன்னுடைய ஆக்ஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கலாம், ஆனால் உணர்வுல டிஃபரன்ஸ் இல்லை. இதுதான் மெயினா சொல்ல வர ஒரு பாயிண்ட். வெதர் யூ ஆர் இன் ஆக்ஷன் ஆர் இன் ஆக்ஷன், பட் யூ வில் நாட் லீவ் இன் ஈவன் a trace in your ஸ்வரூபா. உன்னுடைய ஸ்வரூபத்துல ஒரு டிஃபரன்ஸும் உன்னால பார்க்க முடியாது என்ற விஷயத்தை தான் அழகா வலியுறுத்திருக்கிறார். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எகைன் நடிகர் எக்ஸாம்பிளே சொல்லிடலாம். அவன் நடிக்காம இருக்கும்போது என்ன உணர்வுல இருக்கானோ அதே உணர்வுல தான் அவன் குதிச்சாலும் ஆடினாலும் பாடினாலும் என்ன உணர்வுல வெளிப்படுத்தினாலும். ஸோ அந்த உணர்வு பொய்யா வெளிப்படுதுங்க, சும்மா நாச்சுக்கு வெளிப்படுதுங்க. அது உண்மையே இல்லை இல்லைங்க. உண்மை இல்லாத விஷயம் ஏதாவது ஒன்று டச் பண்ணுமாங்க? ஸோ உண்மையில ஏதாவது இருந்தாதான் அது உங்களை பாதிக்கும். இந்த மாயா அப்படிங்கிறதே இல்லவே இல்லைன்னு சொல்லலாம், அல்லது சும்மா நாச்சுக்கு இருக்குன்னு சொல்லலாம், அல்லது சும்மா தோற்றமாக இருக்கின்றதுன்னு சொல்லலாம், அல்லது நடிகர் சும்மா நாச்சுக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான். அவனது அந்த ஒரிஜினல் உணர்வை டிஃப்ரெண்டா வெளிப்படுத்திட்டு இருக்கான். அந்த வெளிப்பாடு எப்படி ஒரிஜினல் உணர்வை டச் பண்ணும்? இருக்கிறது அது மட்டும்தானே. அந்த ஒரிஜினல் உணர்வுக்கு எந்த பங்கமும் வராது, பாதிப்பும் வராது. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டோம். இனி இதனுடைய எசன்ஸ் என்ன, நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, we should be very careful enough that we should be always in a particular உணர்வு. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எதுல பார்த்தோம்? ஏக்நாத் பாகவதத்துல பார்த்தோமா? மனம் சலனம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல, அது யாட்ஸ்டிக்கா வச்சுக்கோ, ஏக்நாத் பாகவதத்துல பார்த்தோம் நினைக்கிறேன். ஸோ இந்த மைண்ட் அப்படிங்கிறது கூட எதை பிரம்ம உணர்வை வெளிப்படுத்துவதாக இருந்தா அதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கறத நீ பார்க்க கூடாது. வெளிப்பாட்டுல எப்படின்னா வேணா இருந்துட்டு போகட்டும். நீ அழுதாலும் சரி, சிரிச்சாலும் சரி, உள்ளுக்குள்ள ஒரே ஆனந்தத்துல நீ இருந்துகிட்டு இருக்கணும். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். மேடை பாடகன் சந்தோஷமான பாடல் பாடும்போதும் அழுகின்ற பாடல் பாடும்போதும் அவனுடைய எக்ஸ்பிரஷன்ல என்டையர்லி டிஃபரெண்ட் இருக்கும். முக பாவனையில பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா ஒரிஜினல் உணர்வுல அந்த பாடகனுடைய உணர்வுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? அவன் உண்மையாவா அழுதான், அவன் உண்மையாவா துள்ளி குதிச்சான். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் நீங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஸ்வரூப உணர்வை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அல்டிமேட்லி இதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ நோ மேட்டர் வாட் யூ டூ ஆர் வாட் இஸ் ஹேப்பனிங் டு யூ, உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது, நடக்குதோ என்னவோ அல்லது நீங்க என்ன பண்றீங்களோ என்னவோ, என்ன வேணா பண்ணுங்க. ஸோ திஸ் ஆல் கம்ஸ் இன் an ஆக்ஷன். அது மாயையில நடக்குது, சரியா? அது எல்லாம் உங்களை டச் பண்ணக்கூடாதுங்க. இந்த உலகத்துல இந்த மாயையில நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே உங்களை ஒரு இன்ச் கூட உங்களை டச் பண்ண முடியாம இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தெளிவா பிரம்ம உணர்வுல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க. this is the essence of this. ஒரு ட்ரேஸ் கூட உன்னை டச் பண்ணாம நீ பாத்துக்கிட்டேன்னா நீ பிரம்ம உணர்வுல இருக்க. இதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டதாக நான் காண்கின்றேன். அப்போ உங்களுக்கு உடல் வலி வேதனைகள் ஏதாவது இருக்கலாம், அல்லது பணம் பெரிய அளவுல லாஸ் ஆயிருக்கலாம், அல்லது அவமானம் புகழ்கள். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம லைஃப்ல நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் என்ன நடந்தாலும் நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட அதனால எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா பிஆர் இந்த பிரம்ம உணர்வு. ஸோ அதை நமக்கு உணர்த்துறதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டதாக நான் காண்கின்றேன். வேற ஏதாவது புரிஞ்சுக்கலாமான்னா நீங்க சொல்லுங்க. புதுசா எதுவும் தோணலையா? சரி, ஓகே, we will go to the next one then. Oh Shangadeva, in your name, doing and not doing both cease to exist. How can I even say I, the sense of meanness, cannot be held? அதாவது சாங்கியனே அப்படின்னா சாங்கதேவனே, பெயரில், அதாவது இன் யுவர் நேம் டூயிங், ஓகே, உன்னுடைய பெயரில் செய்தல் மற்றும் செய்யாமை இரண்டும் இல்லாமல் போகின்றன. உன் பெயரில் செய்தல் மற்றும் செய்யாமை இரண்டும் இல்லாமல் போகின்றன. நான் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? எனது என்ற உணர்வு அங்கு நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உனக்கு ஏதாவது தோணுதா? முதல்ல நீ சொல்லு. ஆனா இது என் பெயரில் அப்படின்னா இந்த சிதாபாஸ் மேல ஏற்றி வச்சிருக்கிறது. உன் பெயரில் அப்படின்னா என் பெயர் இல்ல, அவர் பேர்ல, சாங்கதேவ் அப்படிங்கிற பேர்ல, என் பேர்ல, என் பேர்ல அப்படின்னு நீங்க சொல்றது என் மேல நான் ஏற்றி வச்சிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த உடல் மனம் புத்தியோட. உன் பெயரில் செய்தல் மற்றும் செய்யாமை இரண்டும் இல்லாமல் போகின்றன. இங்க நான் செய்யறேன் அப்படிங்கிறது, செய்யறேன் செய்யல அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லவே இல்லை அப்படிங்கும் போது இதை நான் அப்படின்னும் இத என்னுடையது அப்படிங்கிற உணர்வும் இங்க எப்படி இருக்கும்? இப்ப நடிகன் ஒரு கேரக்டர் போட்டு நடிச்சிட்டு இருக்கான்னா, நடிச்சிட்டு இருக்கும் போது அந்த நடிகன் அவன் செய்யறானா செய்யலையா அப்படின்னா நடிகன் இல்லை, அந்த கேரக்டர்ல அந்த கேரக்டர் நான் செய்யறேன் நானு அப்படின்னு சொல்லுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அது செய்யவே இல்லை, அது அங்க இல்லவே இல்லை. அந்த கேரக்டர்ல இருந்துகிட்டு இந்த உடல், அந்த உடலை நான் அப்படின்னும், அந்த கேரக்டர்ல இருந்துகிட்டு சுத்தி இருக்கிறவங்களே என்னுடையவர்கள், இது என்னது அப்படின்னும் சொன்னா அது எப்படி அது பொய்யோ, அது நிக்காதோ, அதே மாதிரி இங்க இந்த வேஷம் எடுத்துட்டு இருக்கிற இந்த நான் அப்படிங்கிறதுல நின்றுகிட்டு நான் என்ன செஞ்சாலும் அது செயலாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால செயலற்றது என்பது இல்லாத போது நான் எனது அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு. இது ஒரு அற்புதமான ஸ்லோகம் தாங்க. மெயினா என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம என்ன சொல்லுவோம், the root of the ignorance comes from the I and minus அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் எனது என்பதுதான் அறியாமையின் அஞ்ஞானத்தின் வேர், ஆணி வேர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? சோ அந்த நானும் எனது இல்லைன்னா நீ ஞானின்னு சொல்லிடும். அப்ப அஞ்ஞானம்னாலே நான் எனதுதான் அப்படின்னு சொல்லிடும். இப்போ இந்த நான் எனதுன்றது எங்க இருக்கு? மாயையில இருக்கு. அதாவது பிரம்மத்துக்கிட்ட கிடையாது, அது மாயையில மட்டும்தான் இருக்கு. இந்த பிரம்மஸ்வரூபம் இந்த உலக தோற்றமாக உருவெடுத்ததுக்கு அப்புறமா நிறைய வேஷங்கள் வந்துருச்சு. அதுல ஒரு சும்மா நாச்சுக்கும்
ஐடென்டிபிகேஷன் இருந்தா தானே பிளே பண்ண முடியும்ன்றதுக்காக, மாயைக்காக, பண்ணுக்காக நான் ஸ்ரீ, நான் தீப்தி, நான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் இருக்கலாம். பட் அது உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மையில கிடையாது. அது சும்மா நாச்சுக்கும் ஃபன் பண்றதுக்காக நம்ம வந்து தோற்ற மாத்திரமாக மாயைக்காக உருவான ஒரு விஷயம்தான் அதெல்லாமே. சரி, ரெண்டாவது எனது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கும் அங்க அந்த சும்மா நாச்சுக்கும் தோற்ற மாத்திரக்காக நீன்னு வந்துட்டாலே இப்ப நான் உனது அப்படின்னு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே வந்துருச்சு. சரி, அகெயின் இந்த செயல்படுவது அப்படிங்கிறது எங்க வந்தது? அகெயின் மாயையில தான் வந்திருக்கு இல்லையா? அப்போ நான் பேசுறேன், நான் ஓடுறேன், நான் சிரிக்கிறேன், நான் கோவப்படுறேன், நீ பண்ற, அதை பண்ற, இதை பண்ற, இந்த மாதிரி ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷன்லெஸ், இது எல்லாமே இது எல்லாமே மாயையின் வட்டத்துக்குள் இருக்கின்ற ஒரு விஷயம். சரியா? இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன உபாயம் கொடுக்குறாரு. பொதுவா நம்ம என்ன உபாயம் கொடுப்போம் அப்படின்னா, எல்லா கிரந்தங்களையும் பொதுவா என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் எனதை தூக்கிட்டேன்னா நீ ஞானி ஆயிடுவே அப்படின்னு பொதுவா சொல்லணும். சரியா? ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நீ செயல்படுதல் அப்படிங்கறத தூக்கிட்டேன்னா நான் எனது காணாம போயிடும்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆஸ்பெக்டா கொடுக்குறாருங்க. சரியா? அவர் என்ன சொல்றாரு? எடுத்த உடனே சொல்றாரு, உன் பெயரில் செய்தல் மற்றும் செய்யாமை இரண்டும் இல்லாமல் போகின்றன. அண்ட் தேர்ஃபோர் நான் எனது என்பது இருப்பதற்கு வழி இல்லை அப்படின்னு ஒரு ரிவர்ஸ் ஆங்கிள் இருந்து டிப்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். சரியா? இது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத சொன்ன மாதிரி, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற பேர்ல நான் அதை பண்ணி ஆகணும், இதை பண்ணி ஆகணும், நான் தானே அந்த குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்ப தலைவன் சொல்லுவான், நான் இல்லைன்னு என் குடும்பம் என்ன ஆகுறது, என்ன பண்றது, என் தலையெழுத்து, நான் சாகிற வரைக்கும் நான் உழைச்சித்தானே ஆகணும், நான் அதை பண்ணணும், நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அந்த நான் அப்படிங்கிறது பேஸ் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த செயல் அப்படிங்கிறதுலதான் வரும். நான் செய்யலைன்னா அப்புறம் வேற யார் செய்வாங்க? நான் தான் செய்யணும் என்ற அந்த விஷயங்கள் நமக்குள்ள வருது. அப்ப முக்கியமா எங்க வருது அப்படின்னா செயல்ல தான் இந்த நானும் எனதும் தொத்திக்குது. நான் இதெல்லாம் செய்யலைன்னா என் குடும்பம் என்ன ஆகும்? இப்ப எனது குடும்பம் என்ன ஆகும்? நான் வேலை பார்க்கலைன்னா என் குடும்பம் என்ன ஆகும்? இப்ப நானும் எனதும் எங்க வந்தது? செயல்ல தானே தூக்கி நிக்குது. அப்ப முழுக்க அந்த நான் செயல் அப்படிங்கிறத இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ செயல்பட முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, நீ செஞ்சாலும் செய்யலைனாலும் ஆக போறது ஒண்ணு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா, அல்லது உன்னில் செயலும் செயலற்ற தன்மையும் இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா, அது எப்படின்னா பிரம்ம உணர்வுல உண்மையில செயல் இல்லை, சும்மா நினைச்சுக்குன்னா செயல் நடக்குது இல்லையா? உலகமே மாயை, எதுவுமே இல்லை. அப்ப அந்த செயலும் செயலற்றதும் கூட ஒரு மாயை என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடிந்தா, நீ செஞ்சாலும் செயலினாலும் ஆக போறது ஒண்ணு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாங்க? நீங்க பாட்டுக்கு செயலற்ற தன்மை எப்படியா அதை பிராக்டிக்கலா ப்ரூவ் பண்ணு. எத்தனையோ விஷயங்கள் நான் தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேங்க. ஆனா நீங்க செய்யாம விட்டுட்டா எல்லாம் நடக்காம போயிடுதா? ஏங்க நீங்க உசுரோட கடைசி வரைக்கும் இருந்துட போறீங்களா? ஏன் நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பம் வந்து செத்தா போயிடுச்சு? ஸோ தேர்ஃபோர் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், இந்த செயல்பட்டாலும் செயல்படலைன்னாலும் அதனால ஆக போறது ஒண்ணுமில்லைன்ற அந்த ஃபீலிங்கு வர சொல்றாருங்க. இந்த நான் அப்படிங்கிறது அந்த செயல் புரிவதன் வச்சுதான் நீ நான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்க. நீ செஞ்சாலும் செயலினாலும் ஆக போறது ஒண்ணு இல்லை, ஏன்டா இது மாயா. இந்த மாயையை ரன் பண்றது ஈஸ்வரா. அவனுடைய கர்மாவின் படி ஈஸ்வரன் ரன் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன இங்க வந்து கிளிக்க போற? ஸோ யூ ஆர் நத்திங் ஹியர் அப்படிங்கிறத அந்த நான் எனது தூக்குறதுக்கு அவர் அருமையா எப்படி ரிவர்ஸ் வர்றாரு அப்படின்னா, செயல் மூலியமாக வர்றார். இங்கே நீ செயலாற்றினாலும் செயலாற்றவில்லை என்றாலும் ஆக போவது ஒண்ணுமில்லையடா என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த இடத்துல சாங்கு தேவனுக்கு ஏன் சொல்றாரு அப்படின்னு தோணுதுன்னா, நம்மளால பாவம் 900 இயர்ஸா வாழ்ந்துட்டு இருக்காரு. சரியா? ஏன் வாழணும்? என்னமோ இந்த உலகத்தை காப்பாத்துறேன் பேர்ல, செத்த பணத்தை எல்லாம் எழுப்புறேன் அப்படிங்கிற பேர்ல, என்னமோ இவன் தான் எல்லாத்தையுமே எழுப்பிட்டு இருக்கிறான் பேர்ல. ஸோ ஹி இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாலே அவன் செயல்படணும்னு தானே ஆசைப்படுறான். செயலே இல்லாம இருக்கணும்னா ரெண்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டா நான் வந்து மாயையில வரலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி, நீங்க செயலற்ற நிலையில இருக்கணும்னா மாயைக்குள்ள இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனா அந்த மாயை உண்மையான நம்பிட்டதுனால செயல்ல சிக்கிட்டான். அப்ப செயல்ல சிக்கினதுனால ஒரு வேலை இத்தனை வருஷம் வாழ்ந்தானோ என்னவோ அப்படின்னு அவருக்கு சொல்ல தோணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் அவர் என்ன சொல்றாருன்னா, டேய் நீ செஞ்சாலும் செய்யலைனாலும் உனக்கு அதற்கு சம்மந்தமே இல்லடா, நீ அது இல்லடா, நீ செய்யலைனாலும் ஆக போறது ஒண்ணு இல்லடா, யூ ஆர் பிரம்மஸ்வரூபம். இந்த பிரம்மஸ்வரூபம்ன்றது அக்கறத்தா அபோக்தா, அது ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லாம இருக்க முடியும். செஞ்சுத்தான் நீ ஆக போறது ஒண்ணு இல்லை.
என்ற ஒரு விஷயத்தை அழகாக சாங்கதேவனுக்கு உணர்த்துவது போல் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார். ஸோ விஷுவல் அதுக்காக நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை. பட் அந்த நான் எனது அப்படிங்கிறத விட்டுட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொடுக்குற டிப்ஸ் என்னன்னா, நீ செஞ்சாலும் செய்யலைனாலும் நடக்கிறது நடந்துட்டு தாண்டா இருக்க போகுது என்ற விஷயத்தை புரிந்து கொண்டால் நான் எனதுவிலிருந்து வெளியே வந்து விடலாம் என்ற ஒரு அற்புதமான டிப்ஸை கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. சரியா? இப்ப படிக்கிறேன், புரியுதான்னு பாருங்க. சாங்கதேவா, உன் பெயரில் செய்தல் மற்றும் செய்யாமை இரண்டும் இல்லை அப்படிங்கிறது. இல்லைன்றதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீ செஞ்சாலும் செய்யலைன்னாலும் ஆக போறது ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? நான் செய்கிறேன், நான் செய்யவில்லை அப்படிங்கிற வார்த்தை செய்கிறதும் செய்யறதையும் உங்களே இல்லைன்னா அப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? அப்போ நான் போயிடுச்சா? நானே போயிடுச்சுன்னா அப்புறம் எனது என்ற உணர்வு எங்க நிற்கும்? இப்ப நான் இருக்கிற வரைக்கும் தான் எனது நிற்கும். நானே போயிடுச்சுன்னா எனது நிற்காது. அப்ப நானை தூக்குறதுக்கு சிம்பிளான டிப்ஸ் என்னன்னா, ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷன்லெஸ் இஸ் நாட் இன் யூ. ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷன்லெஸ் அப்படின்னா செயலும் செயலற்ற தன்மையும் உன்னிடத்தில் இல்லை என்று நீ ஆழமாக புரிந்து கொண்டால் நீ கண்டிப்பாக நீ பிரம்ம உணர்வாகவே மாறிவிடுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது அப்படி ஃபீல் ஆகுதா? நான் இல்லைன்னா பின்ன என்னங்க பண்றது, என் குழந்தைங்களை யாரு காப்பாத்துவாங்க அப்படின்னு எல்லாம் தோணுதா? என்ன இருந்தாலும் என் கடமைகள் அல்லவா, என் கடமையை நான் பண்ணாம வேற யார் பண்றதுன்னு தோணுதா? சோ முழுமையான மாயை கண்ணோட்டத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் உங்களுக்கு செயல்கள் என்று எதுவுமே இல்லை என்பதை தெளிவாக உணரலாம். விளைவாக நான் எனதுவிலிருந்து வெளிவரலாம் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்தாக வைத்துக் கொள்ளுங்கள். வேற ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. எனக்கு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற கடமை கூட நமக்கு இல்லை அப்படின்னு தோணுது. எனக்கு எனக்கு ஃபீட் பண்ணணும், நான் சாப்பிடணும், டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிஸ பண்ணணும் அப்படிங்கிற கடமை கூட நமக்கு இல்லை. வாரிக்கு போகும்போது தனியா போகும்போது நிறைய தடவை நம்ம இன்னைக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு படுத்தா கூட விடாம கண்ணம் கொடுத்துருவான். கண்டிப்பா அது மட்டும் நீ முயற்சி பண்ணி நடந்துட்டு இருக்காக்கும். நான் சாப்பிடணும்னாலும் நீ செயல் புரிவதால் தான் நீ உனக்கான சம்பாத்தியத்தை எடுத்துக்கொள்கிறாய் அப்படிங்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே ஈஸ்வரனின் அருளால் நடந்து கொண்டிருக்கிறது. நீ உன் அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீ ஏதாவது செயல்படலாம். அது சும்மா நாச்சுக்கும் பண்ணுக்காக அன்புக்காக நீ செயல்படலாமே தவிர நீ செஞ்சுதான் ஆக போறது அப்படிங்கிறது ஒரு மண்ணும் இல்லை என்பதுதான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல இருந்து புரிஞ்சுக்கோங்க. நிறைய கர்மயோகிகள்லாம் லாக் ஆயிடும். என்னடா லட்சியம், நான் நிறைய சம்பாதிக்கணும். ஏன்டா நிறைய சம்பாதிக்கணும்? நிறைய சேவை பண்ணணும், நிறைய பேருக்கு நான் உதவிகரமா இருக்கணும், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சரி, அது அன்பின் அடிப்படையில் சொல்லப்பட்டது அப்படின்னா கூட அது நீ இருந்துதான் பண்ணணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. நீ பண்ணலைன்னா இது எல்லாமே காணாம போயிடும்னு அர்த்தம் இல்லை. அப்படி போய் அந்த ஒரு ஃபீல் வரும்போது தாங்க ஈகோ வந்துடுது. நான் பண்ணேன், நான் பண்ணேன், அந்த ஃபீல் எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கர்மயோகம் பண்றாரு, பிசினஸ் பண்றாரு, என்ன வேணா பண்றாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பிசினஸ் பண்ணாலும் அது உலக மக்கள் சேவைக்காக தானே பண்ணப்படுது. இப்போ அந்த பிசினஸ் நீ பண்ணலைன்னா அந்த பிசினஸ் உலகம் நீ இல்லாம போயிடுமா, நின்று போயிடுமா? நீ பண்ணாலும் பண்ணலைன்னாலும் இந்த உலகம் அப்படியே தான் இருக்க போகுது, அது நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. நீ சேவை ஆற்றுவது எதற்காகன்னா உன் திருப்திக்காக சேவை ஆற்றிட்டு இருக்க. நீ அன்பானவன், அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீ வேலை பார்த்துட்டு இருக்க. நீ உன்னால் இந்த உலகத்துக்கு ஆக வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம இதை நிறையவே பேசியிருக்கோம். இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கலைன்னா, நான் குழந்தை பெற்றுக்கலைன்னா உலகம் என்ன ஆகும்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை பார்த்து கேட்டுக்கிச்சான், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி இந்த எறும்பு இனத்தை பெருக்கலைன்னா அந்த உலகம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த உலகம்ங்கிறது என்ன அப்படின்றத நீங்க மாயையா பார்க்காம உண்மையா பார்த்தாலே கூட சொல்றேன். உண்மையா பார்த்தாலே இந்த கேலக்சிங்கிறது எவ்வளவு பெருசு, அதுல இந்த பூமிங்கிறது என்ன, அதுல நீ எங்க இருக்க, நீ தான் இந்த உலகத்தை காப்பாத்திருக்கிற மாதிரி. என்னமோ நீ 24 மணி நேரம் பூமியை சுத்திட்டு இருக்க, நீ தான் சுத்திட்டு இருக்கியோ? இந்த 365 நாள் சூரியனை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கானே இந்த பூமி, அது நீ தான் பண்ணிட்டு இருக்கியோ? ஏன்டா அல்பம் நீ இந்த பூமியே சுத்திட்டு, இப்ப ஈஸ்வரனுடைய பவர் என்ன? ஈஸ்வரன் இந்த கட்டுக்கோப்பா இந்த பஞ்சபூதங்களை உருவாக்கி வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கு.
அது எல்லாத்தையும் மறந்துடுறது. என்னமோ நான் தான் பண்றேன், நான் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஈஸியா நம்ம பாட்டுக்கு பேசிடுறோம். பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பார்த்தா கூட இந்த நான் என்று இந்த செயலினால் ஏற்படுகின்ற அந்த நானே நாம் தவிர்த்தலாம். செயலை தவிர்க்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா என் கையில ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுதா இல்லையா? அப்ப நான்கிறதே இவன் செய்யறத வச்சுதான் பேசிட்டு இருக்கான். அப்ப இந்த செயல் உன்னால் ஆக போறது ஒண்ணு இல்லை. நீ செஞ்சாலும் செய்யலாம் ஆக போறது இல்லைன்னா அடுத்த செகண்ட் எல்லாத்தையுமே ஈஸ்வரன் கையில ஒப்படைச்சிட்டு இந்த நான் அப்படிங்கறது தூக்கி குப்பையில போட்டுருவோம். அதனால ரொம்ப தெளிவா யோசிச்சிருக்காரு நம்ம குரு. செயல்ல தான் இவன் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான் மகனே, இந்த செயலை தூக்குனா போதும் ஆட்டோமேட்டிக்கா இவன் நானை விட்டுடுவான்னு சொல்லிட்டு அழகா இந்த ஸ்லோகத்தை கொடுத்திருக்கிறதா நான் பார்க்கின்றேன். அடுத்து மூவாலமா. When salt enters the water to find its depth, it dissolves and becomes the water itself. What is left to measure the water then? ஒரு நல்ல உதாரணங்க. உப்பு நீரின் ஆழத்தை காண நீரில் இறங்கினால், அதாவது உப்பு நீரின் ஆழத்தை அப்படி படிக்கக்கூடாது, தப்பா படிச்சிட்டேன். உப்பானது நீரின் ஆழத்தை காண நீரில் இறங்கினால் அது கரைந்து நீராகவே மாறிவிடும். பிறகு நீரை அளக்க அங்கு யார் எஞ்சி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு எக்ஸாம்பிள கொடுத்திருக்காரு. உனக்கு என்ன புரியுது? எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் இறங்கியிருக்கேன். இறங்கி பிரம்மத்தை புரியறதுக்கு, அதாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு போகும்போதே நான் பிரம்மத்தோடய கரைஞ்சிடுறேன். கரைஞ்சதுக்கு அப்புறமா இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு யாரு இருப்பா? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு யாரு இருப்பா? நான் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டியே நான் இழந்துடுறேன். கண்டிப்பா. நான் நீ சொன்ன ஆங்கிள் இருந்தும் சொல்றேன், எனக்கு இன்னொரு ஆங்கிளும் தோணுது. 2 ஆங்கிள் இருந்து நான் சொல்ல ட்ரை பண்றேன். அதாவது சால்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஜீவன், சரியா? வாட்டர் அப்படிங்கிறது என்னன்னா பிரம்மம், ஓகேவா? இந்த ஜீவன் பிரம்மத்தை அளவிட நினைத்தது, பிரம்மத்தை புரிந்து கொள்ள நினைத்தது, பிரம்மத்தின் ஆழத்தை காண நினைத்தது. அது என்னடா பிரம்மம் எப்படித்தான்டா இருக்கும், இன்னைக்கு பார்க்காம விட மாட்டேன்டா, நான் பிரம்மத்தை பற்றி புரிஞ்சுக்க போறேன்டா, பிரம்மம்னா என்னன்றது நான் முழுசா இன்னைக்கு நான் தெரிஞ்சுட்டு வரேன்டா என்று சொல்லி இந்த ஜீவன் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ள போறான். அப்படின்னா என்ன, இங்க ஜீவன்றது சால்ட், ஒரு உப்பு கட்டியை தான் இங்க ஜீவன் சொல்லியிருக்கேன். அது தண்ணீரை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து, தண்ணீர்னா என்னன்றதை இன்னும் டவுட் நான் இன்னைக்கு சொல்லிட போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுச்சு, அந்த உப்பு கட்டி தண்ணிக்குள்ள தொப்புன்னு குதிச்சிருச்சு. அப்ப இங்க என்ன ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த ஜீவன் இந்த பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது என்னன்னு இன்னைக்கு பார்க்காம விடுறதில்லை என்று அந்த பிரம்மத்துக்குள்ள அவன் என்ட்ரி ஆகிறான். ஆனா என்ன ஆகும், கடைசியில இவன் காணாம போயிட்டான் அப்படிங்கிறத விட இவன் பிரம்மமாகவே மாறினான். அங்க உப்பு நீரும் தண்ணியாவே மாறிடும், உப்பு கட்டியும் தண்ணியாவே மாறிடும். அதே மாதிரி இவனும் கூட பிரம்மமாகவே மாறிவிடுவான். அதுக்கப்புறம் இந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருக்காங்க என்று ஒரு விஷயத்தை கேட்பதாக நீ சொன்ன இல்லையா, இது அப்படியே ஒரு விஷயமா புரிஞ்சுப்போம். நான் வேற மாதிரி போறேன். இப்ப வரைக்கும் இந்த மாயா மாயா மாயான்னு இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்தை நான் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பிறந்துட்டேன் இந்த உலகத்துல, இந்த உலகத்தை இன்னும் டவுட் புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகம்னா என்ன, இந்த உலகம்னா என்ன இருக்கு, இந்த உலகத்துல முழுக்க இந்த சந்தோஷத்தை நான் இன்னும் டவுட் நான் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன். மாயையை புரிந்து கொள்ள நினைத்தேன். மாயைன்னு சொல்லக்கூடாது, உலகம் மாயைன்னா அது அப்புறம் தான் தெரியும். உலகத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். சிம்பிளி ஸ்பீக்கிங், உலகத்தை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நான் காணாமல் போனேன். அப்புறம் என்னவா மாறினேன், தண்ணீராகவே மாறினான். உலகமாகவே நான் மாறியதை கண்டேன். when you become nothing you will become everything அப்படின்னு சொல்லிட்டு எதுலயோ சொன்னார் விவேக்நாத்லயோ எதுலயோ வந்தது, சரியா? அப்போ நான் இந்த உலகத்தை காண முயற்சிக்கும் முயற்சியிலே நான் என்னை காணவில்லைன்னா அதுக்காக நான் காணாம போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. இந்த உலகமே நான் என்றை புரிந்து கொண்டேன் சொல்லலாமா இல்லையா? சரி, இன்னும் டெப்தாவே உங்களுக்கு இந்த உலக ஆராய்ச்சியை சொல்றேன். பிரம்ம ஆராய்ச்சிங்கிறதும் உலக ஆராய்ச்சிங்கிறதும் ஒண்ணுதாங்க. ஸோ அதனால
நான் இப்படியே ரிவர்ஸ் ரூட்ல போறேன். உப்பு கட்டி தண்ணீரின் ஆழத்தை காண முடிந்தது தேடியது அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம்னா என்ன, எனக்கு ஏன் இந்த அனுபவங்கள்லாம் வருது, அவனுக்கு ஏன் அந்த அனுபவங்கள்லாம் வருது, ஏன் ஒருத்தன் பயங்கரமா உழைக்கிறான் ஆனா அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, ஒருத்தன் பொய்யும் புரட்டும் கொலையும் கொலையும் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு எல்லாமே கிடைக்குது, இந்த உலகத்தின் நியதிதான் என்ன, ஏன் ஒரு சிலருக்கு எல்லாமே தானா கிடைக்குது ஒண்ணு தானா கிடைக்கல. இல்லை என்னுடைய கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடியாஸை முட்டி மோதிட்டு இருக்கும்போது கிடைக்கல, சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது ஐடியாஸ் கிடைக்குது, என்னடா நடக்குது என்று இந்த உலகத்தை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கின்றான். ஆய்வு செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு விஷயத்தை கண்டறிகின்றான். ஈஸ்வரன் என்று ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கின்றானடா, அவன் தானடா இந்த உலகத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றானடா, அவன் அன்று அணுவும் அசையாது என்ற இந்த விஷயத்தை நான் நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஆஹா, ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கானா, அதனாலதான் இந்த உலகம் எவ்வளவு கட்டுக்கோப்பா நடந்துகிட்டு இருக்கா என்ற விஷயத்திற்குள் நான் மெதுவாக செல்ல முடிந்தது. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா, அப்ப நான் யாருடா, நான் என்னுடைய டியூட்டி என்னடா, எனக்கு என்னடா வேலை என்று ஆய்வு செய்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, நீ சிந்திக்கிறது மட்டுமே எனது வேலை, நான் நினைக்கிறத அவன் செஞ்சு கொடுப்பான், நானா எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். ஓஹோ, அப்ப நான் நினைக்கிறத அவன் நடத்தி காட்டுவானா என்று நான் நினைக்க ஆரம்பிக்கின்றேன். உச்சகட்ட அகங்காரத்தில் திமிரு பிடிச்சு போயிட்டு கண்ணா பின்னான்னு நினைச்சிட்டேன். கண்ணா பின்னான்னு நினைக்க ஆரம்பிக்க அந்த ஈஸ்வரனானவன் அவன் நான் நினைக்கிறத பண்றேங்கிற பேர் வரையில லா ஆஃப் கர்மாவை விட்டு திருப்பி பெண்ட் எடுத்துட்டான். இங்க என்னடா நடக்குது, மறுபடியும் டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்த்தா இங்கே இருப்பதே அந்த ஈஸ்வரன் மட்டும்தான், அனைவருக்குள்ளும் அவனே இருக்கின்றான். இங்கே ஒரு மாய விளையாட்டிற்காக இந்த வேதம் அப்படிங்கிறது உருவானதே தவிர உண்மையில் இல்லை என்ற ரகசியங்களை எல்லாம் அந்த ஈஸ்வரனின் வாயிலாகவே நாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். சரியா? பகவத்கீதையில கண்ணனே அந்த ஈஸ்வரனே சொல்லிட்டான்ல எல்லா ரகசியத்தையும். ஒவ்வொரு ரகசியமா புட்டு புட்டு வைக்கிறான். என்ன வைக்கிறான் அப்படின்னா, டே எல்லாருமே ஒண்ணுதான், இங்க நீ வேற நான் வேற கிடையாது, நீ என்ன அடிச்சா உனக்கு வலிக்குண்டா, ஏன்னா நீயும் வேற நான் வேறயா, அப்போ இன்னொருத்தனை நான் அடிச்சேன்னா அந்த அடி உனக்கும் கண்டிப்பா விழும் என்று அந்த ஈஸ்வரன் அந்த சூட்சுமத்தை எனக்கு விளக்கிறான். லா ஆஃப் கர்மாவினை எனக்கு விளக்கி தர்றான். ஓ, அதுவா சங்கரி என்று இப்ப எனக்குள்ள என்ன மலருது, லவ் அப்படிங்கிறது என்ட்ரி ஆகுது, ஒன்னஸ் ஃபீல் அப்படிங்கிறது என்ட்ரி ஆகுது, ஈகோ கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. ஓ, எல்லாமே நான் தானா என்று கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. அதை விட பியூட்டியா ஒண்ணு சொல்லி தரான். நீ நினைக்கிறது தானே நான் நடத்தி தரேன், உன் எண்ணங்கள் தானே உனக்கு இப்போது அடியா விழுது, அப்போ உன் எண்ணமே இந்த உலகமாக தோற்றம் அளிக்கிறதுன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு எனக்கு புரிய வச்சான். நல்லா யோசிங்க, ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான், வாஸ்தவம் தான், ஆனா அவன் இஷ்டத்துக்குலாம் இந்த உலகத்தை ஆட்டல, என்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த உலகத்தை ஆட்டிட்டு இருக்கான். அப்ப எனக்கு என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில ஐ திங்க் சங்கேய பதார்த்தில தானே நேற்று போன ஸ்லோகத்தை தானே பார்த்தோம், 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி தானே பார்த்தோம். நானும் என் மனம் உன் மனமாக மாறுகிறதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அதுல என்ன கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு, the world is nothing but the reflection of my own mind. உன்னுடைய ஒரு மனதின் எண்ணங்களில் இருந்துதான் உன் மொத்த அனுபவங்களும் ஏற்படுகின்றன அப்படிங்கிறத அந்த ஆஸ்பெக்டை நீங்க டீப்பா ரிசர்ச் பண்ணி புரிஞ்சீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம பிரம்மத்தையே புரியலைங்க, வெறும் மனசு புரிய ஆரம்பிச்சோம், வெறும் இந்த மாயாவை புரிய ஆரம்பிச்சிருக்கோம். புரிஞ்சுக்கிட்டா கடைசியில நான் பிரம்மமாவே மாறி போயிடுறேன் அப்படின்றத பாருங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நான் இந்த உலகத்துல எனக்கு ஏற்படுகின்ற எல்லா அனுபவங்களும் எனது எண்ணங்களில் இருந்து மட்டுமே இறைவன் நடத்தி காட்டுகின்றான். ஸோ இறைவன் அவன் நடத்தி காட்டினா கூட அவனும் நானும் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிறது கூட கடினமா இருந்தா வச்சுக்கோ, ஆனா இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அது உன்னுடைய எண்ணத்துல இருந்துதான் நடக்குது அப்படின்னா அப்போ இரண்டாவதாக ஒன்று இல்லை. 1000 ஜீவன்கள் இருந்தாலும் அந்த 1000 ஜீவன்கள் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மட்டுமே தான் டிசைட் செய்கின்றாய். நீ என்ன டிசைட் பண்றியோ அதுதான் எல்லாருமே நடக்கும். அப்ப நீ எல்லாரும் முழுமையான அன்பானவனா இருந்தால், நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருந்தா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய எண்ணங்களின் அடிப்படையில எல்லாருமே உனக்கு நல்ல விதமா நடப்பாங்க, எல்லாரும் அன்பா நடந்துப்பாங்க. அப்ப எல்லாரும் உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிறதுக்கு நீ உன்னுடைய எண்ணங்கள் தான் காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறப்போ, இந்த ஒட்டுமொத்த உலக அனுபவம் என்பது உனது எண்ணங்களால் முடிவெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறப்போ இந்த உலகமே நீ என்று புரிகிறதா? அப்ப அவங்க நான் காணாம போயிடும்.
எல்லாருக்கும் கேக்குதா? వినలేదు. అన్నతో చెప్పలేదా? అన్నయ్య కట్టేసిందా? ఏం తెలాలి అదే నీకు లెఫ్ట్ అవుతాడు అన్న కట్టేశారు. சாரிங்க, கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளம், கரண்ட் போயிட்டு வந்துச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்த ஸ்லோகம் 44, 45, 46. உப்பு நீரின் ஆழத்தை காண நீரில் இறங்கினால் அது கரைந்து நீராகவே மாறிவிடும். பிறகு நீரை அடக்க அங்கு யார் எஞ்சி இருப்பார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருந்தாங்க. அதன் மூலியமா நான் ப்ரூவ் பண்ண நினைச்சது என்னன்னா, உப்பு கட்டிய ஜீவனாக வச்சுக்கோங்க. நீங்க பிரம்மத்தை தேடி போனீங்கன்னா பிரம்மமாவே மாறிடுவேங்க. அல்லது இந்த உப்பு கட்டி உலகத்தை தேடி போச்சுன்னா உலகமாவே மாறிடும். அதுவும் பின் பிரம்மமாகவே தான் மாற முடியும் என்ற ஒரு ஓமானத்தோடு நாம் இந்த ஸ்லோகத்தை ஆராய்ச்சி செய்து நிறைவு செய்திருக்கின்றோம். சரியா? அப்ப இங்கே நான் யார் என்ற புரிதலை தான் மையமாக வைத்து இந்த ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 47 எக்ஸாம்பிள காட்டிட்டு, similarly when I went to see yourself I found that I no longer existed. In that state how can you be imagined as something separate? இப்ப இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்றாருன்னா, ஓவி தெரியலண்ணா. பவர் போயிருந்தப்போ ஷேரிங் வந்து கட் ஆயிடுச்சு. ஓகே, 47வது ஸ்லோகம் இப்ப நாம பார்க்க வேண்டியது. இந்த எக்ஸாம்பிள் நான் எதுக்கு சொன்னேன் அப்படிங்கிறாரு. எப்பயுமே வந்து ஞானதேவர் 2 விதமாகவும் பேசுவார். முதல்ல எக்ஸாம்பிள் சொல்லிட்டு திருஷ்டாந்தத்தை சொல்லுவாரு, சாரி சித்தாந்தத்தை சொல்லுவாரு. சம்டைம்ஸ் சித்தாந்தத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருஷ்டாந்தத்தை சொல்லுவாரு. இப்போ மோஸ்ட் ஆஃப் தி டைம் இவருடைய வழக்கமே வந்து முதல்ல திருஷ்டாந்தத்தை சொல்லிட்டு சித்தாந்தம் சொல்றாரு. நமக்கு எதுக்கு மண்டையை குழம்பிட்டு இருக்கு, எதுக்காகடா சொல்ல போறாரு, இத்தனை எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்காருன்னா கடைசியில சித்தாந்தத்தை சொல்லி முடிப்பாரு. ஸோ அவருடைய அந்த பாணியில முதல்ல வந்து எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு அந்த எக்ஸாம்பிளை ஏன் சொல்றேன் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காரு. இப்ப இந்த கடிதம் எதற்காக சொல்லப்படுகிறது? சாங்கதேவ் அப்படிங்கிறவருக்கு ஞானதேவரால் எழுதப்பட்ட கடிதம். அந்த கடிதத்துல எதற்காக அப்படின்னா 2 பேரும் சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சரி, ஓகே, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடிதத்தை ரிப்ளை பண்றாரு. அந்த ரிப்ளை தான் இந்த ஒரு விஷயம். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த எக்ஸாம்பிளை சொல்லிட்டு, அந்த மாதிரி உன் ஆத்மாவை காண நான் சென்ற போது நான் என்பதே இல்லாமல் போனதை கண்டேன். அந்த நிலையில் உன்னை தனியாக எப்படி கற்பனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இங்க கேட்டிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உப்பு கட்டி அப்படிங்கிறத ஞானதேவரா வச்சுக்கோங்க. சரியா? அவர் வந்து சாந்ததேவ் மகாராஜ் அப்படிங்கிற அந்த தண்ணீரை காண செல்கிறார். போனா அங்க நானும் காணும் நீயும் காணும் அப்படின்னா இங்க பிரம்ம பாவத்தை மட்டும் இங்க எக்ஸ்பிளைன் சொல்ல வர்றாரு. நான் பிரம்மமாக உன்னை காண வரும்போது நீயும் அங்கே பிரம்மமாகத்தான் தெரிகிறாய். இப்போ இந்த பிரம்மத்தை மறந்துட்டு நம்ம எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம். ஜீவன் நான் வேற, ஜீவன் நீ வேற, ஜீவன் நான் வேற நீ வேறன்னு பார்த்தா அது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனா ஞானதேவர் கண்கள்ல தன்னையும் அவர் பிரம்மமாக பார்க்கிறார், எதிரில் இருக்கிற அத்தனையுமே பிரம்மமாக பார்க்கின்றார். அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து இங்க தண்ணியும் உப்பு கட்டியும் தண்ணி தான், தண்ணியும் தண்ணி தான். அது உப்பு கட்டியா இருக்கும் போதும் அது தண்ணி தான், உப்பு கட்டி திரவமா இருக்கும் போதும் அது தண்ணி தான். ஸோ இதுல எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை. அப்போ இந்த ஞானதேவர் ரூபம் கொண்டிருக்கும் போதும் பிரம்மம் தான், சாங்கதேவர் ரூபம் கொண்டிருக்கும் போதும் பிரம்மம் தான், ரூபமே இல்லாம இருக்கும் போதும் பிரம்மம் தான். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து அவர் திங்க் பண்ணி பாக்குறாரு, சாங்கதேவா இங்கே இருப்பது அதிஷ்டானத்தில் ஒரே பிரம்மமடா, பிரம்மமே தான் பல ரூபங்களாக இங்கே தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றன.
தோற்றத்தில் என்ன பேதம் இருக்க முடியும்? தோற்றத்தில் பேதம் இருக்கின்றது என்பதற்காக உண்மையில் பேதம் இருக்க முடியுமா? உண்மையில் நீயும் நானும் வேறு வேறு ஆகிவிட முடியுமா? இன்ஃபேக்ட் நீயும் நானும் இருக்கமா? பிரம்மத்துல, அதாவது இப்படி வேணா யோசிங்க. கடல்ல 2 அலை இருக்கு. ஒரு அலைக்கு ஞானதேவன் பேரு, இன்னொரு அலைக்கு சாங்கதேவன் பேரு. இப்போ இந்த 2 அலைகள் ஒன்றை ஒன்று சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது அப்படிங்கிறது எப்படிடா? நம்ம 2 பேரும் ஆல்ரெடி மிங்கிள் ஆகி ஒன்னா தானே இருக்கோம். இனி எப்படி நீ வந்து நான் சந்திக்கிறது, நான் எங்க சந்திக்கிறது? நானும் நீனும் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? இந்த நான் சொல்லிட்டு இருக்க அந்த அலை இருக்கு இல்லையா, அதுவும் கடல் தான். நீன்னு சொல்லிட்டு இருக்க அலை இருக்கு இல்லையா, அதுவும் கடல் தான். இங்கே கடலிலே நீயும் நானும் இருக்கும் அப்படின்னா நீயும் நானும் இல்ல. எப்படி இருக்க முடியும் நீயும் நானும்? கடலே அலையா இருக்கின்றது அப்படிங்கிறப்போ நான் நீ அப்படிங்கிற பேதம் எப்படி வரும்? ஆனாலும் தோற்ற மாத்திரமாக அந்த அலை தென்படலாம். கடலே 2 அலைகளாக தென்படலாம். அதற்காக கடல் 2 ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவியா? அவ்வளவு அழகா புரியுது பாரு. கடலே 2 அலைகள் போல் ஒரு தோற்றத்தை எடுத்துக்கொள்கிறது என்பதற்காக கடல் 2 ஆகிவிடுமோ? கடல் எந்த நிலையிலும் 2 ஆகல. நான் நீ அப்படிங்கறத சொல்லிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா 2 இருந்தா தானே நான் நீன்னு சொல்றதுக்கு. இருக்கிறதே 1. 1ல போயிட்டு நான் நீன்னு எப்படி சொல்றது? 1 2 தெரியுதுடா, சும்மா நாச்சுக்கும் தெரியுதுடா, அதுக்காக நான் நீன்னு ஆயிடுவேனடா என்று சாங்கதேவனை பார்த்து இங்கே இந்த விஷயத்தை சொல்வதாக நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா புரியும். உன் ஆத்மாவை காண நான் சென்ற போது நான் என்பதே இல்லாமல் போனதை கண்டேன். ஆனா அப்படி நான் போனா அங்க நானுன்னு தனியாவே இல்லை. அந்த நிலையில் உன்னை தனியாக எப்படி கற்பனை செய்ய முடியும்? நீயும் தனியா இல்லை. ஸோ நான் பேச வச்சு நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். கரெக்டா அந்த வேர்ட்ஸா எடுத்துக்கிறாதீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். உன் ஆத்மாவை காண நான் சென்ற போது அப்படின்னா ஆத்மாவை காண சென்ற போது அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் உன்னை காண்கிறேன்னு சொல்லிக்கிறதுக்கு முடியாது. நான் என்பது கண்டிப்பா எனக்கு அங்க இருக்க சான்ஸே இல்லை. இப்ப நான் இல்லைன்னா நீயும் இல்லை என்பதை போல் சொல்லியிருப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ அதிஷ்டானத்தை காண முடியாது அப்படின்னு. சோ அனைத்திற்கும் பேஸா இருக்கின்ற கடலை காண்பதற்கு எங்கே போய் செல்ல முடியும்? அப்படி இருக்க சான்ஸே இல்லை என்ற நிலையில் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா, நீ அதிஷ்டானத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எடுத்துக்கணுங்க. நீ வெளியில தோற்றத்துல வந்து நீ பாக்குற, பேசுற, 4 பேரை பாக்குற, 4 பேர்கிட்ட பேசுற, என்ன வேணா இருக்கலாம். பட் உண்மையில எல்லாமே ஒண்ணு. இங்கே நான் நீ அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நம்ம எல்லாருமே ஒரே கடலில் இருக்கின்ற வெவ்வேறு அலைகள் தான் என்று அந்த அபிப்பிராயம் எப்பயுமே நமக்கு மறந்துடக்கூடாது, கோரை விட்டுடக்கூடாது. இந்த ரோலை நீங்க பார்த்து கோரை மிஸ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறதுனால கோருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதப்பட்ட ஒரு ஸ்லோகமாக இது இருக்கிறது. சரியா? ஆனா நானும் நீயும் இல்லவே இல்லைங்கிற அளவுக்கு பேசியிருக்காருன்னா நீ எந்த அளவுக்கு வந்து ரோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்ல வர்றாரு. அதுக்காக தெரியும் தான், அது தோற்றம் இருக்கும் தான், இல்லாமல்லாம் போகாது. பட் அதுக்கு நீ வேல்யூ கொடுக்காத. ஆனா அதிஷ்டானத்துல நம்ம எல்லாருமே ஒண்ணு அப்படிங்கிற ஃபீலிங்கை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணு என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் நோக்கமாக நான் காண்கின்றேன். இது எப்படி புரியுது அப்படின்னா, ரோலு ஒன்னும் பொய், ரோலை பார்த்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு நேரம் வந்து ஆத்மாவை பாரு அப்படின்னு நிறைய சொல்லிட்டாரு. சரி, ஆத்மாவை பார்க்க போகலாம் அப்படின்னு நினைச்சா ஆத்மாவும் இல்ல, ஏன்னா அங்க வந்து ஒன்னாயிடுது. அப்படிங்கும் போது இன்னொன்னு அப்படின்னு ஒண்ணு இருந்தா தானே நம்ம பார்க்கவே முடியும். இப்போ இங்க வந்து ரோலும் இல்ல, பொய். ஆத்மாவை பார்க்கணும்னா ஆத்மாவும் இல்ல, மெர்ஜ் ஆயிடுது அப்படிங்கறதுனால அப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி புரியுது. ஆத்மாவை காண முயற்சி பண்ணா பார்க்க முடியல. ஏன்னா ஆத்மா நான் தானே, நானே எப்படி என்ன பார்க்க முடியும்? ஆமா, இவர் வந்து ரோலை பார்க்கவே போகல, இவர் எப்பயுமே கோர்லயே இருக்காரு. சரியா? இவர் கோர்லயே இருந்துகிட்டு சரி சங்கதியை கூப்பிடுறானே பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கணும்னு ட்ரை பண்ணா அது எப்படி முடியும்? அங்க நான் தான் இருக்கேன், நீயும் நானும் ஒன்னா தானே இருக்கோம். அப்புறம் எப்படி நான் எப்படி ஒன்னா பார்க்க முடியும்? ஆத்மா அப்படின்னா கோரு. ஸோ கோரை பார்க்க முடியாது. ஏன்னா நீயும் கோரு, அதுவும் கோரு, ரெண்டும் ஒண்ணுதான்.
பேஸ்ல நீயும் அவனும் ஒன்னாதான் இருக்க. அப்ப பேஸ் எப்படி, அப்போ நீங்க எப்பயுமே எப்படி பார்க்கணும்னா எல்லாத்தையுமே அந்த கோர்ல இருந்து கொண்டு நீங்கள் காண முயற்சிக்க வேண்டும். அப்ப அன்பு மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்ப ரோல் எல்லாம் சும்மா நாச்சுக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கும் வந்து எக்ஸ்ட்ரா நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஸோ 45 இன்னொரு ஸ்லோகத்தை பார்த்துடலாமா? 47 முடிச்சாச்சு. 48வது ஸ்லோகம். Just one who wakes up sees sleep, but loses the state of being a dreamer. I see you and my separate existence stands still, becoming nothing. இங்கிலீஷ்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு, தமிழ்ல புரியும். ஒருவன் உறக்கத்திலிருந்து விழித்ததும் தன் கனவை இழந்திருப்பான். ஆமா, அதுபோல நான் உன்னை கண்டதும் என் தனித்தன்மை மறைந்து ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டேன். கிட்டத்தட்ட அவர் வந்து சங்கதேவரை பிரம்மமாவே பாக்குறாரு. அவர் எந்த அளவுக்கு அவர் பாக்குறாருன்னு பாருங்க. எல்லாத்தையுமே பிரம்மமா பார்ப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சங்கதேவர் அவர் அவரை பார்க்கணும்னு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இத்தனைக்கும் வந்து எதிரியா நினைச்சுதான் வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட அந்த சங்கதேவரை, தன்னை எதிரியாக நினைக்கின்ற அந்த சங்கதேவரை சாட்சாத் பர பிரம்மமாகவே பார்க்கும் அதிசயத்தை தான் போன ஸ்லோகத்திலையும் சொன்னார், இந்த ஸ்லோகத்திலையும் சொன்னார். நான் பிரம்மமா உன்னை பாக்குறேனே, நான் உன்னை பார்க்க வந்தேன்னா நான் காணாம போயிடுவேனே. இப்பதான்டா எனக்கு புரியுது, இவர் ஜீவனாவே தான் வச்சிருக்காரு. இவரை ஜீவனா நினைச்சுக்கிட்டு சங்கதேவனை பிரம்மனா நினைச்சு, இவரை உப்பு கட்டியா நினைச்சுக்கிட்டு சங்கதேவனை தண்ணியா நினைச்சுக்கிட்டு போனா அந்த உப்பு கட்டி காணாம போயிடுதான். அந்த பிரம்மத்தை பார்த்த உடனே நானும் பிரம்மமாகி போயிடுவேன் அல்லவா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து இப்ப யோசிங்களேன், என்ன அழகா வந்து அவரு தன்னை தாழ்த்தி கொண்டு எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது. உப்பு நீரின் எக்ஸாம்பிள் இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்திலையுமே தன்னை ஜீவனாகவும் சாங்கதேவனை பிரம்மமாகவும் அவர் நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். உப்பு நீரின் ஆழத்தை காண நீரில் இறங்கினால் அதுக்கு எஞ்சி இருப்பார். சரியா? அதே மாதிரி நான் வந்து உங்களை காண்றதுக்காக வர்றேன். அது போல உன் ஆத்மாவை காண நான் சென்ற போது நான் என்பதே இல்லாமல் போனதை கண்டேன். அப்ப இவருக்கு நான் முதலே இருந்த மாதிரியும் அந்த சங்கதேவன் என்ற பிரம்மத்தை காண முயற்சி பண்ணா அவர் இல்லாம போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியும் இங்கே தோற்றமில்லை. இது எதுக்காக இப்படி சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாம் நாளில் தானே ஒட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்ப நீங்க யாரை பார்த்தாலும், ஏன்னா சாங்கதேவன் எதிரியை பார்க்கும் போதே இவருக்கு வந்து நான் கரைஞ்சு போயிடுச்சுன்னா, அப்ப நீங்க யாரை பார்த்தாலும் நீங்க பிரம்மமா பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க நானை விட்டுட்டு அவனும் நீயும் ஒண்ணுன்னு தான் நினைப்பீங்க, எதிரியா நினைக்க மாட்டேங்க என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்வதற்காக இதை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நிலையில் உன்னை தனியாக எப்படி கற்பனை செய்ய முடியும்? அப்ப நான் வேற நீ வேற எப்படி கற்பனை செய்ய முடியும்? என்னை விட்டு உன்னை தனியா நான் எப்படி பார்க்க முடியும்? நீயும் நானும் ஒன்னாயிடுவோமே. ஸோ கிட்டத்தட்ட ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தன்னை ஜீவனாக கொண்டு சங்கதேவனை பிரம்மமாக கொண்டு எழுதிய விஷயங்களாக கண்டீர்கள் என்றால் இன்னும் ஞானதேவரின் அந்த அகங்காரமற்ற தன்மை தெளிவாக வெளிப்படுகின்றது. அப்படியே ருட்டீன்ல இங்க வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியா புரியுது. அடுத்த எக்ஸாம்பிள்ல, ஒருவன் உறக்கத்திலிருந்து விழித்ததும் தன் கனவை இழந்திருப்பான். அது போல நான் உன்னை கண்டதும் என் தனித்தன்மையை மறைந்து ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஆக்சுவலா தான் இன்னமும் அகங்காரத்துல இருந்த மாதிரியும் தான் வந்து அஞ்ஞானியாக இருந்த மாதிரியும் தனித்தன்மைன்னு என்ன அர்த்தம், இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல இருந்த மாதிரியும் சித்தாபாசாக தனித்தனியா வந்து நான் வேற நீ வேறன்னு நினைச்சிட்டு இருந்த மாதிரியும், ஆனா சங்கதேவனை கண்ட மாத்திரத்தில் ஆட்டோமேட்டிக்காக இவர் அவராகி போன மாதிரியும். என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க எக்ஸாம்பிளோட. ஒருவன் உறக்கத்தில் விழுந்ததும் தன் கனவை இழந்திருப்பான். இப்போ உறக்கத்துல இருக்கும் போது நம்ம எல்லாம் இப்ப வந்து கனவு கண்டுட்டு தானங்க இருக்கோம். இந்த உலகம்ங்கிறது கனவு மாதிரிதான். ஆனா நீ வேற நான் வேற அப்படின்னு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோம். கனவுல எல்லாமே வேற வேறையா தெரியுதுங்கிறதுக்காக வேற வேறையா, அது விழிச்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம்டா தெரியுது எல்லாமே நான் தான், என் மன கற்பனை தான் இப்படி எல்லாமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அந்த மாதிரி உறக்கத்திலிருந்து விழித்ததும் கனவை இழந்து விட்டிருப்பானோ அப்படி உன்னை கண்டதும் என் தனித்தன்மை மறைந்தது.
ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டேன், நானும் பிரம்மமாகி போனேன். எந்த அளவுக்கு தன்னை இறக்கி கொண்டு எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சு பாருங்க. நினைக்கவே புல்லரிக்கு. சங்கதேவனுக்கு எழுதியிருக்காரு, யாரோ தன் பக்தனுக்கு எழுதல. சரியா? சாங்கதேவன் அகங்காரத்தில் தன்னை காண வருகின்றான் என்ற நிலையிலும் கூட ஒரு பிரம்மஸ்வரூபமாகவே கண்டு, பொதுவா நான் ஈஸ்வரனை பார்த்தேன்னா என் தனித்தன்மையை இழந்துட்டு நான் ஈஸ்வரனோட ஐக்கியமாயிடலாம், புரியுது. என் குருவை பார்த்தேன் அப்படின்னா நான் என் தனித்தன்மையெல்லாம் இழந்துட்டு என் ஈகோவெல்லாம் கரைச்சிட்டு நான் அந்த குருவோட ஐக்கியமாயிடலாம், புரியுது. ஆனால் தன்னை எதிரியாக காணும் ஒருவனை காணும் போது தன் தனித்தன்மையை இழந்து நான் அவரோடு ஐக்கியமாகி நான் பிரம்மமானேன் என்று ஞானதேவர் சொல்லி இருக்கின்றார் என்றால் என்ன கிரேட்ஃபுல் ஃபீலிங் அப்படின்றத இமேஜின் பண்ணுங்க. அதுக்கு எக்ஸாம்பிள், எப்படி கனவை காணும் போது கனவிலே நாம் எல்லாம் வேற வேறன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் முழிச்சதும் அச்சி நான் தான் எல்லாமே என்ற ஞானம் நமக்கு பிறக்கிறதோ, அப்படி நான் வேற நீ வேற என்று தனித்தன்மையாக இருந்து கொண்டிருந்தனா, சாங்கதேவா உன்னை கண்ட நினைத்த மாத்திரத்தில் உன்னை கண்டதும் என் தனித்தன்மை மறைந்தது. இந்த நான் ஈகோ அப்படிங்கிறது டோட்டலா டிஸ்ட்ராய் ஆகி நான் ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஐயோ ஐயோ, அவரை குருவா வச்சுக்கிட்டு நமக்கு எதுக்கு இவ்வளவு அகங்காரம் நமக்கு தெரியலையே. எல்லாத்தையும் ஒன்னா பாருன்னா எதிரிய கூட ஒன்னா பாரு. எதிரிய இறைவனாவே பார்க்கிறாரு, எதிரிய பிரம்மமாவே பார்க்கிறாரு, தன்னை அஞ்ஞானியாக பார்க்கிறார். தன்னுடைய ஞானத்திற்கே எதிரி எதிரியாக வருகின்றது சாங்கதேவனை காரணமாக நினைத்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அப்படின்னா இந்த கடிதத்தை படிக்கும் போதே அவனுக்கு அதான் சொல்லுவாங்க, இந்த லெட்டரை படிக்கும் போதே அவனுடைய சாங்கதேவனுடைய ஈகோ ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சு. அந்த சிஷ்ய பிள்ளைகளுடைய தொல்லையினாலதான் சரி டிசைட் பண்ணிட்டமே, அதனால இந்த புலியிலையும் இந்த பாம்பு மேலையும் வர்றது அப்படிங்கிற கதை சொல்லுவாங்க. இந்த சாங்கதேவர் அதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் யாருக்காவது ஈகோ இருக்க சான்சஸ்? இந்த லெட்டர் படிச்சுட்டா புலி மேல ஏறிட்டு வர்றாரு. புலி மேல இல்லடா, அந்த கதையிலேயே வரும். ஆக்சுவலா லெட்டர் படிச்ச உடனேயே ஆல்மோஸ்ட் சாங்கதேவர் டிவோட்டி ஆயிடுறாரு. ஆனா டிவோட்டி ஆகி அவருடைய ஈகோ எல்லாம் கரைஞ்சிருது. இந்த லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் எவனுக்கு ஈகோ இருக்கும்? சோ கண்டிப்பா எல்லாமே கரைஞ்சிருது. ஆனாலும் சிஷ்ய பிள்ளைங்களுக்கு புரியல இல்ல, இந்த பெரிய கிரந்தம் எப்படி சிஷ்ய பிள்ளைங்களுக்கு புரியும்? சோ அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வர்றாரு. அதனாலதான் வந்த உடனே இவருக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சிஷ்ய பிள்ளைங்களுக்கும் சேர்ந்த ஒரு பாடமா இருக்கும்ல. நம்ம குருவை விட அவன் பெருசா அப்படின்னு தானே சிஷ்ய பிள்ளைங்க நீங்க சிங்கத்துல புலியில போகணும், பாம்பு எடுத்துட்டு போகணும்னு அவங்க சொல்றாங்க. அவங்க கல்ல பறந்து வர்றதை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு லீலை நடந்ததாக நம்ம பார்க்கணும். சரியா? ஏன்னா இவர் இந்த கிரந்தத்தை படிக்கும்போது அவங்க குருவையே அவங்க பெருசா பாக்கலீங்க. யாரோட தலையை எனக்கு கொடுக்குறீங்களோ சொன்ன உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. யாருக்கும் அது சரிடா, ஈகோல இருக்கும்போது அப்படித்தானே இருக்கும். ஈகோல இருக்கிறவங்களுக்கு ஒரு பாடம் போகட்டணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த ஒரு விஷயமே நடக்குது. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்ப சங்கதேவர் படிக்கிறாரு. என்னடா அது, நம்ம இத்தனை வருஷமா இத்தனை யோக தவம் வலிமை எல்லாம் வச்சிருக்கோம், என்னமோ பொடி பசங்க இப்ப வந்துகிட்டு இவனும் புதுசா என்னமோ பண்ணிட்டு இருக்காங்களா, எரும மாட்ட பேச வச்சுட்டாங்களா, எவனு கிடையாது, அது என்னடா பார்த்துன்னுமே என்று ஒரு மொட்டை கடிதாசி அனுப்புகின்றார் சாங்கதேவர். அது தெரியும்ல கதை. ஆக்சுவலா ஆக்சுவலி அதுல ஃபில் பண்றதுக்கு தான் போவாருன்னா ஃபர்ஸ்ட் மரியாதைக்குரிய அப்படின்னு எழுதணும் அப்படின்னு நினைப்பாரு. எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளை விட சின்ன பசங்களை எப்படி நம்ம மரியாதைக்குரியன்னு எழுதுறது அப்படின்னு யோசிப்பாரு. இப்போ டியர் அப்படின்னு போடணும்ல, டியர் அப்படின்னும் டியரஸ்ட் எல்லாம் கிடையாது, அவனை எதிரியா பாக்குறாரு. எதிரிய போய் எப்படி டியர்னு போடுறது அப்படின்னு என்ன ஸ்டார்ட் பண்றதுக்கே அவங்களை என்ன சொல்லி ஆரம்பிக்கிறதுன்னே தெரியாமதான். ஆனா தூதுக்கு லெட்டர் எழுதும் போது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எழுதணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். அந்த ரூலையும் அவரால் ஃபாலோ பண்ண முடியல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாமதான் சரி வெறும் லெட்டர் எடுத்துட்டு போ அப்படின்னு அனுப்பிடுவாரு. சோ அந்த மாதிரி அனுப்புவாரு. வெறும் காகிதத்தை அவர் அனுப்பிச்சிருவாரு. சங்கதேவர் தான் முதல்ல தூது அனுப்புறாரு. நான் உங்களை சந்திக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. பட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. அந்த வெறும் லெட்டர் அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இந்த வெறும் லெட்டரை பார்த்த உடனேயே ஞானதேவருக்கு புரிஞ்சு போயிடுது, இவன் நம்மளை சந்திக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திருப்பி இவர் லெட்டர் அனுப்பின லெட்டர் தான்
இந்த ஒரு அற்புதமான கிரந்தம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த லெட்டர் படிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சங்கதேவர் படிக்கிறார். படிக்கும்போது என்னடா பொடி பசங்க இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் வந்து இருக்கும்போது இந்த கிரந்தம் வருகிறது, இந்த லெட்டர் வருது. இந்த லெட்டர் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்லோகத்தை எல்லாம் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஏன்னா இவருக்கு நமக்கு எப்பயுமே நமக்கெல்லாம் ஏக்கச்சக்கமான ஈகோ இருக்குல்ல. இந்த அம்பரீஷன் கதையை கேட்கும்போது நமக்கு கண்ணீர் தார தாரையா வருது அப்படின்னு சொல்றோம். ஏன் வந்தது? ஏன் வந்ததுன்னா, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லாத உப்பு மண் இல்லாத எனக்கே இவ்வளவு ஈகோன்னா, அவன் ஒரு மன்னனாக இருக்கின்றான், கண்ணனையே அரியணையில் வைத்துக் கொண்டிருக்கின்றான். கண்ணன் என்ன சொன்னாலும் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு மன்னனாக இருக்கின்றான், கண்ணனின் அருள் பெற்றவனாக இருக்கின்றான். ஆனா அவங்கிட்ட ஒரு துளி கூட ஈகோவை காணுமடா அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே பொல பொலன்னு நமக்கு உடைஞ்சிடறோம் இல்லையா? அந்த மாதிரி தானே இப்ப பாருங்க, அவன் வந்து இவன் வந்து ஒரு நாள் முழுக்க என்னென்னமோ வேதம் ஓதனாதான் ஒரு பொணம் வந்து எந்திரிக்குமா. சரியா? ஆனா இவன் வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்த பொணத்தை அந்த முக்தாபாய் வந்து விட்டல் 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 விட்டல்னு காதுல 2 தடவை விட்டல் விட்டல் சொன்ன உடனே எந்திரிச்சு எல்லாமே விட்டல் விட்டல்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, வாட் இஸ் த பவர் ஆஃப் ஹிம் அண்ட் வாட் இஸ் த பவர் ஆஃப் தெம். ஸோ இவங்களுடைய சக்தி என்னவா இருக்கு, இவங்களுடைய சக்தி என்னவா இருக்கு, இது அவனுக்கு தெரியாம இல்லை, தெரியுது. சரியா? அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுனாலதான் இருந்தாலும் ஈகோ விட்டுட்டு அவங்கள போய் பார்க்கணும்னு ஆசையே இவனுக்கு வருது. சரியா? இவனுக்கு ஈகோ தடுக்குது. ஏன்னா சின்ன பசங்க வேற இருக்காங்க, நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லு, நம்ம எத்தனை வருஷமா யோகம் தவம் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் மீறி அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற காரணத்தினாலதான் ஈகோவை விட்டு பார்க்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது இங்க எப்படி பேசிட்டு இருக்கு? நீ தாண்டா இறைவன், நீ தாண்டா பிரம்மம், நீ எல்லாமே. நான் உன்னை பார்த்தா நானே பிரம்மம் ஆயிடுவேன். நான் வந்து இப்ப அறியாமையில் இருக்கிற மாதிரியும் நீ ஞானி அப்படிங்கிற மாதிரியும், உன்னை பார்த்தா நான் ஞானி ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒருவன் இந்த லெட்டரை படிச்சான் அப்படின்னா வாட் அ கைண்ட் ஆஃப் ஃபீல் வரும்னு இமேஜின் பண்ணி பாருங்களேன். இதுக்கு மேல ஞானதேவர் அவர் எதிரியா பார்க்கத்தான் முடியுமா? எதிரியா பார்க்கின்ற அவர் தன்னை இறைவனாக பார்க்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஈகோ சுக்கல் சுக்கலாக நொறுங்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதுதான் இந்த ஞானதேவனின் சூசகமும் என்ன. மிக அற்புதமான அந்த வரிகள் இவைகள் எல்லாமே. ஸோ தேர்ஃபோர் இதோட நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒருவன் உறக்கத்திலிருந்து விழித்ததும் தன் கனவை இழந்திருப்பான். அது போல நான் உன்னை கண்டதும் என் தனித்தன்மையை மறிந்து ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டேன். நான் பிரம்மமாகி போனேன். உன்னை கண்டதும் நான் பிரம்மமாகி போனேன். நான் எப்படி உன்னை காண்பேன்? இதெல்லாம் அவர் வந்து எப்படி எந்த அளவுக்கு எழுதியிருக்காரு. நீ பிரம்மமா இருக்க, நான் உன்னை வந்து பார்த்தேன்னா உப்பு கட்டியான நான் வந்து உன்னை பார்த்தேன்னா நானும் நீ ஆயிட மாட்டேனா? அப்ப நீ பெருசு, நான் சின்னவன். நான் வந்து உன்னை ஐக்கியம் ஆயிடுவேன். நான் உன்ட்ட ஐக்கியம் ஆயிட்டேன்னா நீ நான் பேசுறதுக்கு யார் இருப்பாங்க? இருமைகள் அப்படின்னு இருந்தா அது வந்து எனக்கு இழுக்கா நினைக்கிறேன். நான் வந்தா உங்ககிட்ட ஐக்கியம் ஆகணும், ஐக்கியம் ஆகாம அந்த இருமையோடு இருந்து விடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. அப்ப இருமையில இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நான் வந்தா உன்கிட்ட ஐக்கியம் ஆயிடுவேன், ஆக்கியம் ஆகணும். ஆக்கியம் ஆயிட்டேன்னா நான் நின்று பேசுறதுக்கு அங்க என்ன இருக்க முடியும்? நான் பேசுறத நான் கேட்கவா, நீ பேசுறத நீ கேட்கவா? ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஹவு எந்த ஒரு ஃபீலிங்ல இந்த சாங்கதேவனுக்கு இப்படி ஒரு கிரந்தத்தை, இந்த ஒரு கடிதத்தை எழுதியிருக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ மீதியை நாளைக்கு பார்க்கலாம். 48 முடிச்சிருக்கோம்.